டாக்டர் வாடகை தாய் வச்சு குழந்தை பெத்துக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு. அங்க ஒரு ஃபாரின் கப்பல் கால் பண்ணி பேசுறாங்க. அந்த கப்பல் என்ன சொல்றாங்க, நீங்க அனுப்புன எந்த போட்டோவுமே எங்களுக்கு தேவை இளமையான பொண்ணு. நீங்க அனுப்புன எந்த போட்டோவுமே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, அந்த ஃபாரினர் கப்பல்ல அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு வாடகை தாய் வச்சு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கத அந்த கார்ல வந்து டிரைவர் கேட்டு, நான் வேணா உங்களுக்கு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அவங்களும் ஓகே சொல்றாங்க. நீ பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா உனக்கு 5,00,000 தரேன்னு சொல்றாங்க. அவரும் ஓகே சொல்றாரு. அவங்க தங்கியிருக்க அதே ஹோட்டல்ல தான் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆட வராங்க. அவங்கள பார்த்து இவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு பேசிக்கிறாங்க. அதை அந்த டிரைவருக்கு நோட் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. அவ மும்பைல போய் போட்டோ ஷூட் பண்றதுக்கு 5,00,000 பணம் தேவைப்படுது. அதனாலதான் அவ அந்த ஷோவே பண்றா. அந்த டிரைவர் ஃபர்ஸ்ட் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் அவகிட்ட நீ வாடகை தாயா இருக்க முடியுமான்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் அதுக்கு அவ ஒத்துக்கல. அதுக்கப்புறம் 20,00,000 பணம் தராங்கன்னு சொன்னோடனே ஓகே சொல்றா. அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் யோசிச்சு அவ ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் கப்பலை மீட் பண்ணி அவங்க கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்ணி அவ பிரெக்னென்ட்டும் ஆயிடுறா. அவங்க டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க நான் ஃபாரின் போறேன், உனக்கு தேவையான பணத்தை நான் அங்க போய் ரெடி பண்ணு சொல்லி கிளம்பி போறாங்க.